வணக்கம் மக்களே. உங்கள் தமிழ் மகன் ஐசக் மீண்டும் வந்துட்டு இன்னைக்கும் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி தான் உங்க எல்லாருக்கிட்டையும் பேசலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பெற்றோர்கள், வயதான பெற்றோர்கள் நம்மளுக்கு வந்து நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க நம்ம நல்லா பார்த்திருப்பாங்க. ஓகே, நம்மள குளிப்பாட்டுறதுல இருந்து, பால் கொடுக்கறதுல இருந்து, நம்ம தூங்க வைக்கிறதுல இருந்து, நம்ம பெருசாவே நம்மள ஸ்கூல் அனுப்புறதுல இருந்து, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேரண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இதுவே அவங்களுக்கு வயதாகும் போது அவங்களுக்கு நம்ம இது திருப்பி செய்யறோமா? மனசாட்சி தொட்டு கேளுங்க. நம்ம எல்லாத்தையுமே திருப்பி அவங்களுக்கு செஞ்சிட முடியுமா? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பெத்த கடன் வந்து கண்டிப்பா வந்து அது நம்மளால திருப்பி கொடுக்க முடியாது அப்படின்னு. நம்ம இமோஷனலா போக வேண்டாம். இருந்தாலும் நான் இன்னைக்கு என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஏஜிங் ஃபேக்டர், இந்த வயசான பெற்றோர்களை எப்படி கவனிச்சுக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்மளுக்கு ஒரு வயசு இருக்கும்போது, லெட்ஸ் சே நம்ம ஒரு டீனேஜர்ஸா இருக்கும்போது, ஒரு அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு 40, 45 அந்த மாதிரி வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நிதானமா இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன செய்யறோம், என்ன பேசுறோங்கிறது வந்து தெரியும். இதுவே வயதாக அவங்களுக்கு வந்து அவங்க தன்மை குறையும். ஏன்னா அவங்க ஏஜிங் ஆகும்போது அவங்க வந்து குழந்தையா மாறுவாங்க. அது எத்தனை பேர் வந்து உணர்ந்திருக்கீங்க? நம்மளுடைய தாய் தந்தை குழந்தையா மாறுறத எத்தனை பேர் இங்க உணர்ந்திருக்கீங்க? ஒரு வயசு வந்ததும் அவங்க உண்மையிலேயே குழந்தையாயிருவாங்கங்க. ஏன்னா லைஃப் சைக்கிள் அப்படிதான். குழந்தையா இருப்போம், பெரியவங்கள் ஆகும், வயதான பிறகு மறுபடியும் குழந்தைகள் ஆயிரும். முதல்ல அந்த பெற்றோர்கள் வந்து குழந்தையா ஆகுறாங்க, குழந்தையா மாறிக்கிட்டு இருக்காங்கிறத வந்து இந்த பிள்ளைகள் வந்து உணரணும். நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம அம்மாவுக்கு வந்து ஒரு 70, இல்லைன்னா அப்பாவுக்கு வந்து ஒரு 80 அந்த மாதிரி ஒரு வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சின்ன வயசுல பார்த்த அப்பா அந்த வேகம் இல்லையே, அந்த எனர்ஜி இல்லையே. அதே மாதிரி சின்ன வயசுல இருக்கும்போது அம்மா வந்து சுறுசுறுப்பா சமைப்பாங்க, அது செய்வாங்க, இது செய்வாங்க, அம்மா நல்லா பேசுவாங்க. ஆனா இப்போ வந்து அம்மா ரொம்ப பேச மாட்டாங்க, ரொம்ப அமைதியா இருக்காங்க, ரொம்ப கோவப்படுறாங்க அப்படின்னு வந்து நம்மளுக்கு தோணும். ஆனா முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அவங்க வந்து அவங்களுடைய எனர்ஜி எல்லாம் அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அவங்க ரொம்ப வயசாயிருச்சு அவங்களுக்கு. அவங்களுக்கு இப்போ அரவணைப்பு தான் ரொம்ப முக்கியம். அவங்கள நம்ம குழந்தையா பார்க்க ஆரம்பிக்கணும். அவங்க நம்மளுக்கு சமைச்சு போட்ட காலம் போக, அவங்க நம்மளுக்கு பணிவிடை செஞ்ச காலம் போக, நம்ம அவங்களுக்கு திருப்பி செய்ய வேண்டிய காலம் வந்துடும். அவங்களுக்கு நம்ம நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும், உட்காந்து பேசணும் அவங்க கூட. இப்போ நம்ம குழந்தையா இருக்கும்போது அவங்க நம்ம கிட்ட என்ன செஞ்சாங்களோ அதை நம்ம திருப்பி அவங்களுக்கு செய்யணும். இது வந்து நிறைய பேர் வந்து நம்ம மறந்துடுவோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய லைஃப்ல வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். நம்ம ஃபேமிலி, நம்ம வேலைக்கு போகணும், இல்ல ப்ரெஷர் இருக்கும், நிறைய ப்ரெஷர் இருக்கும். வீட்டுல வந்து அப்பா அம்மா வயசானவங்க இருக்காங்கிறத வந்து தெரிஞ்சாலும் சில நேரங்கள்ல வந்து நம்மளுக்கு அவங்களுக்காக ஸ்பெஷலா டைம் ஒதுக்க முடியாது. ஓகே, இப்போ நம்ம பிள்ளைங்க இருக்காங்களா, தாத்தா பாட்டியை பாத்துக்குவாங்க, தாத்தாக்கு தண்ணி எடுத்துக்கொடு, பாட்டிக்கு தண்ணி எடுத்துக்கொடு, பாட்டிக்கு சாப்பாடு போட்டு கொடு, அந்த மாதிரி தான் பழகிருப்போம் நம்ம வீட்டுல. ஆனா என்னைக்காச்சும் நம்ம நம்ம அப்பா அம்மாவை, நம்ம அவங்களுக்கு பிள்ளைங்க, நம்ம அவங்களுக்கு செய்யறது வந்து அவங்களுக்கு கண்டிப்பா உணர முடியும். நம்ம பிள்ளைங்க நம்மளுக்கு உட்கார்ந்து சாப்பாடு ஊட்டுறாங்க. எத்தனை பேரு உங்களுடைய அம்மாவுக்கு இல்ல அப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டி இருப்பீங்க உங்க கையால? முடியாத காலத்துல வந்து சில பேர் வந்து அப்பா அம்மா வந்து ரொம்ப வயசாகி படுத்த படுக்கையா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஆஹ் டாய்லெட் போறதோ இல்ல பாத்ரூம் போறதோ வந்து நார்மலா நடந்து போக முடியாது. ஸோ ட்ரைப்பர்ஸ் மூலியமா தான் சில பேர் வந்து டாய்லெட் இல்லைன்னா என்னது யூரின் போவாங்க. அது எத்தனை பேர் சுத்தம் பண்ணியிருப்போம்? வசதியா உள்ளவங்க ஹோம் நர்ஸ் அந்த மாதிரி வச்சுக்குவாங்க. ரொம்ப எவரேஜா உள்ளவங்க இல்ல வந்து என்ன சொல்றது, வசதி இல்லாதவங்க வந்து தனக்கு தானாவே தான் நம்ம அப்பா அம்மாவுக்கு செய்யணும். நிறைய பேர் செய்றீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்னும் நிறைய பேர் முன் வந்து செய்யணும். இந்த மாதிரி எல்லாருமே ஆஹ் எல்லா பிள்ளைகளுமே தன்னுடைய அப்பா அம்மாவை வந்து வீட்டுல வச்சு அவங்களுடைய பணிவடைகளை, அவங்களுக்கு வயதான பணிவடைகளை செய்யும்போது இந்த மாதிரி வந்து ஓல்ட் ஃபாக்ஸ் ஹோம், அதாவது முதியோர் இல்லம் வந்து இல்லாம போயிடும், இல்ல குறைஞ்சிரும்னு சொல்லலாம். முதல்ல மென்டலி ஓகே, நம்ம as a பிள்ளைங்களா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஏஜிங் ஃபேக்டர்ஸை வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். சில பேர் வந்து நம்ம அம்மா அப்பா வந்து ஏற்கனவே சுறுசுறுப்பா இருந்தாங்க, இப்ப எதுக்கு வந்து சுறுசுறுப்பு இல்லாம போச்சு, அவங்களுக்கு ஏன் எனர்ஜி இல்லாம போச்சுன்னு சொல்லிட்டு புரியாம வந்து பிரச்சனை நிறைய வரும். அவங்க ரொம்ப ஸ்லோவா ஆவாங்க. டாய்லெட் போனா கூட சில வயசான பேரண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ளஷ் பண்ண மறந்துடுவாங்க. ஓகே, அவங்க அவங்க திடீர்னு வந்து ஒரு காஃபி போட்டா கூட சம்டைம் வந்து
ஆஹ் என்ன சொல்றது, சீனிக்கு பதிலா உப்பு போட்டுருவாங்க. அது வந்து வயதாக வயதாக வர்ற மறதி. நம்மளுக்கு வந்து கோவம் வரும். என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க, நீங்க வந்து தெளிவா தானே இருந்தீங்க, இப்ப ஏன் இப்படி பண்றீங்க, என்னப்பா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோவத்தை வந்து அவங்க கிட்ட காட்டுவோம். முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அவங்களுக்கு வயசாயிருச்சு, சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு மறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலையில வந்து நம்ம முதல்ல மனசால பக்குவப்படணும். சொந்தமா பக்குவப்பட முடியலன்னா நம்ம பிள்ளைங்களான நம்ம ஒரு கவுன்சிலிங் போகணும். வயதானவங்களை எப்படி பாத்துக்கிறதுன்னு வந்து நிறைய டாக்டர்ஸ் வந்து சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி செஞ்சா சரியா இருக்கும், இந்த மாதிரி செஞ்சா சரியா இருக்கும். சில வயசானவங்களை பாத்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் வயசாகி அவங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து நோன்னு சொல்றது வந்து பிடிக்காது. நம்ம வந்து அவங்க பேசுற கதைக்கு வந்து எஸ்ன்னு சொல்லணும், ஆமான்னு சொல்லணும், அப்படியான்னு கேட்கணும், கூட்டணும். ஏன்னா சம்டைம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து அவங்க எத்தனையோ காலத்துக்கு முன்னுக்கு நடந்த விஷயத்த வந்து ரிப்பீட்ல சொல்லுவாங்க. நம்மளுக்கு கண்டிப்பா கேட்கும் போது போர் அடிக்கும். இப்ப நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஒரு விஷயத்த வந்து 10 வாட்டி கேட்டாலும் அவங்க சலிக்காம 10 வாட்டி பதில் சொல்லுவாங்க. ஆனா இதுவே அவங்க வயசாகி ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப கேட்கும் போது நம்மளுக்கு வந்து சட்டுன்னு கோவம் வரும். அதை தான் இங்க குறைச்சிக்கணும்னு சொல்றேன். ஒரு விஷயத்த வந்து அவங்க ரிப்பீட்ல சொல்றாங்களா, ஆமா, எஸ் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. இதனால எந்த விதமான பாதிப்பும் வரப்போறது இல்லை. முதல்ல அவங்க வயசாயிட்டாங்கிறத வந்து நம்ம உணரணும். அவங்க குழந்தைய ஆயிட்டு இருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம பழைய பேரண்ட்ஸ், சுறுசுறுப்பான பேரண்ட்ஸ், எனர்ஜெட்டிக்கான பேரண்ட்ஸ் வந்து எதிர்பார்க்கறத நிப்பாட்டணும். அவங்கள ஒரு குழந்தையா பாருங்க. உங்க கையால எல்லா பணிவிடையும் செஞ்சு பாருங்க. அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க அவங்க, நம்ம பிள்ளைங்க நம்மளுக்கு செய்யறாங்க அப்படின்னு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிஸி ஷெட்யூல், ரொம்ப பிஸியா இருக்கும். நம்மளையும் நம்மளால பாத்துக்க முடியாத பட்சத்துல நம்ம எப்படி வயசான பேரண்ட்ஸை பாத்துக்க போறோம்? வயசாகும் போது நிறைய நோய்கள் வரலாம். ஆனா அதெல்லாம் தாண்டிங்க, நான் டெஃபினெட்லா சொல்லுவேன், இந்த அப்பா அம்மாவுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்ம பிள்ளைங்க நம்ம கூட இருக்காங்க, நம்ம பக்கத்துல உட்காந்துருக்காங்க அப்படின்னு நம்ம அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஹாப்பினஸ் வரும். அவங்க எப்பவுமே வந்து நம்ம பேரை சொல்லி உச்சரிப்பாங்க. சும்மாவே என்னன்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா அவங்களோட இன்செக்யூரிட்டி. அதாவது நம்ம பிள்ளைங்க வந்து நம்ம பக்கத்துல இருக்காங்களான்னு டபுள் செக் பண்ணிக்கிறது. சம்டைம் வந்து நம்மளுக்கு இரிட்டேட்டிங் ஆகும். என்னடா இது பேசுனதே பேசுறாங்க, சொன்னதே சொல்றாங்க, கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, என்னன்னு கேட்டா ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு. பரவாயில்லைங்க விடுங்க, நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். பரவாயில்ல விடுங்க, அவங்க பேசுறத பேசிட்டோம், அவங்க செய்யறத செய்யட்டும். நம்ம கூட நம்ம அப்பா அம்மாங்க, வேற யாரும் இல்லை. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க ரெண்டு பேருமே இல்லைன்னா வாழ்க்கை வந்து அவங்கள நினைச்சு மெமரிஸ் மட்டும்தான் இருக்கும். அதனாலதான் சொல்றேன், இருக்கும் போதே வந்து நம்ம அவங்கள சந்தோஷமா பாத்துக்கணும். நம்மளுக்கும் மனசு திருப்தியா இருக்கும். அடுத்து நம்ம ஜெனரேஷன், அடுத்த ஜெனரேஷன் நம்ம பிள்ளைங்களும் சில நல்ல விஷயங்கள் நம்ம கிட்ட இருந்து கத்துக்குவாங்க. ஓ, என்னோட அப்பா அம்மாவும் அவங்க அப்பா அம்மாவும் எவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்க பாரு, இதே மாதிரி நம்ம அப்பா அம்மாக்கு வயசானா நம்மளும் இதே மாதிரிதான் நல்லபடி வச்சு பாத்துக்கணும்னு நம்ம பிள்ளைங்களுக்கும் தோணும். ஆமாவா இல்லையா? நல்ல விஷயங்கள் தான் நம்ம சொல்லி கொடுக்க போறோம். எவ்வளவுதான் கோபக்காரங்களா இருக்கட்டுமே, அப்பாவும் அம்மாவும் எவ்வளவுதான் சத்தம் போட்டுட்டுமே, இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. அவங்கதான் நம்மளுக்கு அப்பா அம்மா. இருக்கும் போது தெரியாட்டினா இல்லாத போது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. கண்டிப்பா உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மா இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்க கூட போய் உட்காந்து பேசுங்க, உங்க கையால சாப்பாடு கொடுங்க. அவங்க அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. வயசான பேரண்ட்ஸ உங்க குழந்தைய நீங்க ட்ரீட் பண்ணா அதோட சந்தோஷம், அதோட பாக்கியம் வேற எதுவுமே இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? நன்றி.